ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீடு கட்டுறது எல்லாருக்கும் ஒரு கனவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கனவை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டே வந்தோம். அதுக்கு உண்டான அடிப்படையை நாங்கள் இன்றைக்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சைடு எப்படியெல்லாம் வாஸ்து பூஜை செய்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்காண்டி சரி காட்டலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாங்க தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பிள்ளையார் பிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட இதில் இருக்குது. அதனால் பிள்ளையார் பிடிச்சாங்க. அதுக்கடுத்து முளைக்குச்சின்ட்டு ஒரு குச்சியை வந்து ஃபஸ்ட்டு ஆசாரியும் கொத்தனாரும் தான் அது பூமி பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சில இதை சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து ஆசாரி முளைக்குச்சியை வந்து நல்லா இது பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் துணியில் நல்ல நவதானியங்களை போட்டு அதை நல்லா முடிச்சு போட்டு அந்த முளைக்குச்சியில் கட்டிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 அடி ஆழம் 2 அடி அகலத்தில் ஒரு கன்னி மூலையில், அதாவது நம்ம சாமி ரூம் வைப்போம் பாருங்கள், பெட்ரூம் கன்னி மூலை, அதில் வந்து ஒரு குழி வெட்டிக்கிட்டாங்க. அதில் அந்த முளைக்குச்சி வந்து ஊண்டி வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் தேங்காய், வாழைப்பழம், பத்தி அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ணி தேங்காய் தண்ணியை எடுத்து அந்த குழியில் விட்டு ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட ஸ்டார்ட் ஆனோம். அப்புறம் நிறைய அருவி வந்து பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க தண்ணீரோட. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முளைக்குச்சி ஊண்டி வச்சுருக்கோம். அது மேலே மஞ்சள் குங்குமம் தடவி மல்லிகைப்பூ கட்டி அங்கே அரைக்கி வச்சுருக்காங்க. இது எங்கள் கொத்தனாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தராகவும் அந்த தேங்காய் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாலை தெளித்து சாமி கும்பிட்டோம். மனசு நிறைவாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் பார்க்கும்போது இது கனவா இல்லை நனவா அப்படின்ட்டு நானே என்னை கிள்ளி பார்த்துக்கிட்டேன்னு பாருங்க. அவ்வளோ தூரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்காண்டி நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன், நிறைய வழிகளை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒவ்வொரு வழியாக அனுபவித்து படிப்படியாக இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இது எங்கள் தம்பி போர் போட்ட இடத்துல மண்ணை அவனாக குமிச்சு வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல சாமி கும்பிடுவேன் அப்படின்ட்டு பத்தியை அந்த இடத்துல வச்சு அவனாக பாருங்கள் சுற்றி ஒரு இது மாதிரி நம்ம வீடு கட்டுவோம்ல கடற்கரையில், அந்த மாதிரி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஓரமாக படி பாருங்கள், அந்த சாமி மலைக்கு படி. நானும் சாமி நிறைவாக கும்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கும்பிட்டோம். பூ அள்ளி உள்ளே போட சொன்னாங்க, அதையும் செஞ்சோம். இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காண்டி தானே இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்துருந்த நாள் அப்படின்ற மாதிரி. எல்லாரும் பெரியவங்க எங்கள் வீட்டு சைடு எல்லோரும் வந்து மனசு நிறைவாக சரி சின்னஞ்சிருச்சுங்க மொத பண்ணுறாங்க அப்படின்ட்டு மனசு நிறைவாக எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பாவும் வந்து பூவை தூவினார். அப்புறம் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து சாமி கும்பிட்டாங்க. முதல் அடி வந்து நம்ம கடவுள் வந்து விழுந்து விழுந்து கும்பிடுறோமோ இல்லை தெய்வ நம்பிக்கை அதிகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் முதலாக நம்ம மங்களகரமாக எதுனாலும் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மன நிறைவு இருக்கும். அந்த மன நிறைவேவும் நம்மளை எந்த இடத்துலையும் தொய்வாகாமல் கொண்டு போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மண் வந்து ஃபஸ்ட்டு இது செய்யும்போது மண் வந்து குமிக்க சொன்னாங்க. இது எங்கள் பாப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவளும் எல்லா சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு பாலை ஊற்ற சொன்னாங்க, ஊற்றணும். அப்புறம் நிறை குடத்தை எடுத்து அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு எல்லாரும் கையை வச்சு தண்ணி ஊற்றணும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த குழியை மூடிட்டு அதை நல்லா ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சாமி கும்பிட்டதுக்கு தடயமாக இருக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதில் மஞ்சள் குங்குமத்தை ஆசாரி, அதாவது எங்கள் ராஜநிலை இவங்களாம் ஜன்னல் இதெல்லாம் செய்வாங்களா ஆசாரி, அவங்க அந்த மஞ்சள் குங்குமத்தை போட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஒரு தெய்வீகமாக வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும், எதுவும் கோழி எதையும் கிண்ட விட்டுறாதீங்க, நாய் எதையும் பறிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
நாங்கள் அந்த இடத்துல கூடை போட்டு மூடி வச்சிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்திருந்த எல்லாரும் மனநிறைவாக இது பண்ணாங்க. நீங்களும் நாங்கள் எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பூமி பூஜை பண்ணுறாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.